ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வியாபார ஆப்பில் கஸ்டமர் மற்றும் சப்ளையரை எப்படி ஆட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் வந்து வியாபார ஆப்பில் வந்து கஸ்டமர் மற்றும் சப்ளையரை நம்ம ஆட் பண்ணுற மூலிமா நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் சப்ளையருக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் பில்லிங் மற்றும் ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணுற மூலிமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வியாபார ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் பார்ட்டி நேம், அதாவது கஸ்டமராக சப்ளையரான்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதுனா, இப்போ கஸ்டமர் நேம்னா கஸ்டமர் நேமை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜிஎஸ்டி வச்சுருந்தா ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அவங்க ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ், அதாவது ரிஜிஸ்டர் கஸ்டமர், அதாவது ஜிஎஸ்டி இல்லைன்னா இந்த மாதிரி கஸ்டமர் ரிலேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜிஎஸ்டியில் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை காம்பசிஷனான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் நீங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பில்லிங் அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸுக்கு பில்லிங் பண்ணுறீங்களோ அதுக்கு பில்லிங் அட்ரஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப்பிங் அட்ரஸும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரெடிட் அண்ட் பேலன்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்க எவ்வளோ வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ரிசீவ்டா இல்லை டூ பேவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் போட்டுக்கலாம். டேட் பண்ணிட்டு அதாவது கிரெடிட் லிமிட் அவங்களுக்கு வந்து நோ லிமிட்டா இல்லை கஸ்டமைஸ் லிமிட்டான்னு சொல்லும். நோ லிமிட்னால் நீங்கள் அவங்க எவ்வளோ வேணால் உங்கள்கிட்ட கிரெடிட் வந்து வாங்கிக்கலாம். இல்லை கஸ்டமைஸ் லிமிட்னா அந்த கஸ்டமைஸ் லிமிட்டை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளவுக்கு வந்து நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல், அதாவது அவங்க வந்து இதை வச்சுருக்கனாங்க பேங்க் டீட்டெயில்ஸு, பேன் கார்டு நம்பரு இல்லை ஆதார் கார்டு நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸை வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நியூ பார்ட்டி சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். நியூ பார்ட்டி வந்து ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, அவங்க எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு சப்ளையரை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஆட் பார்ட்டி கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் சப்ளையர் நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்ளையர் நம்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்க சப்ளையர் வந்து அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை இங்கே ரிஜிஸ்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மொபைல் நம்பரை இங்கே போட்டுட்டு அவங்களோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் போயிட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்களா, ரிஜிஸ்டர்டு பிஸ்னஸ் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி இருந்தால் அவங்க இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல அவங்க இமெயில் ஐடி போட்டுட்டு அவங்களோட பில்லிங் அட்ரஸ் இந்த இடத்துல போட்டுட்டு அவங்க ஷிப்பிங் அட்ரஸ் உங்களுக்கு தேவைன்னா ஆட் ஷிப்பிங் அட்ரஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரெடிட் பேலன்ஸ் அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, அது எந்த டேட்லன்னு சொல்லிட்டு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிசீவ்டாக டூ பேவான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளவுக்கு வந்து கிரெடிட் லிமிட் இருக்குது, நோ லிமிட்டா இல்லை கஸ்டமைஸ் லிமிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. அது சப்ளையர் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸை ஆட் பண்ணணும். இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் எந்த இடத்துல எந்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் பேலன்ஸ் மாற்றணும் இல்லை கிரெடிட் லிமிட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் மாற்றிட்டு மறுபடியும் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிரும். அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த எடிட் பட்டனில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிரும். ஒருவேளை நீங்கள் டெலீட் பண்ணணும், ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ எடிட் அண்ட் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வரும். டெலீட் அப்படின்னீங்கன்னா டெலீட் கொடுத்தீங்கன்னா எஸ் டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிரும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு சப்ளையரும் ஆட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் உங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் டெய்லியும் பார்க்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.